உன்னை ஒரு உறவு கேவலப்படுத்தி விட்டது என்று ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கின்றாயா என்ன? சரி, அந்த உறவு உன்னை நேசித்திருந்தால் உன்னை இந்த அளவு கேவலப்படுத்தியிருக்குமா என்று சிந்தித்து பார்த்தாயா? தங்கமே, உன்னை பற்றி உனக்கு தெரியும். மற்றவர்களுக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உன்னை பற்றி உன் அம்மா எனக்கு தெரியும். உண்மையான என் பிள்ளையின் அருமை எனக்கு மட்டும்தானே தெரியும். உன்னை கேவலப்படுத்திய அந்த உறவுக்கு தெரியவில்லை. அதனால்தான் உன்னை கேவலப்படுத்தி ஒதுக்கி வைத்து விட்டார்கள். உன்னை ஓரமாக போட்டுவிட்டதால் அவர்களுக்கு நல்லது நடக்குமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. நீ அவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் அவர்களின் வாழ்க்கையில் நல்லது நடந்தது. எப்பொழுது உன்னை கேவலம் என்று தூக்கி எறிந்து விட்டார்களோ இனி அவர்களின் வாழ்க்கையில் அடுத்தடுத்து கஷ்டம்தான் வரப்போகிறது. அம்மா இப்படி சொல்கிறீர்களே, இது நிஜமா? அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் கூட அதை என் மனம் தாங்காது. என்னை கேவலப்படுத்தி ஒதுக்கிவிட்டால் நான் அழுவேனே தவிர அவர்களுக்கு கஷ்டம் வர வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்ததில்லை என்று நீ என்னிடம் சொல்வாய். ஏனென்றால் அந்த அளவிற்கு தங்கமான மனம் படைத்த என் பிள்ளை நீ. அதனால்தான் உன்னை 1000 கஷ்டப்படுத்தினாலும் உன் மனதை ரணப்படுத்தினாலும் அவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் உன் மனதின் ஓரத்தில் ஒன்று தோன்றுகிறது. எப்படியாவது அவர்கள் இனி ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? என் நிலைமையை புரிந்து கொள்ள மாட்டார்களா? நான் உண்மையான அன்பை உடையவர் என்று புரிந்து கொள்ள மாட்டாரா என்று உன் மனம் ஏங்குகிறது. அது உண்மைதானே தங்கமே? அப்படி உன்னை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அவர்கள் கஷ்டப்பட்டுத்தானே ஆக வேண்டும். கஷ்டப்படாமல் ஒருவர் அவர் வாழ்வில் என்ன தவறு செய்தோம் என்பதை புரிந்து கொள்ள மாட்டார். அவர் உன்னை தூக்கி எறிந்ததா இனி உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்றால் இதுவரை நீ நேசித்த அந்த உறவுக்காக நீ நிறைய தியாகங்கள் செய்து விட்டாய். அந்த தியாகத்தால் தான் உன் வாழ்க்கை கவலையாகவே போய்கொண்டிருந்தது. ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது. இன்று உன்னை கேவலப்படுத்தி தூக்கி எறிந்து விட்டதால் இனி வரும் உன் வாழ்க்கையில் நல்லது நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் நீ அள்ளி அள்ளி கொடுத்தது இனி உன்னிடம்தானே இருக்க போகின்றது. அந்த உறவுக்காக நீ செய்தது போதும் தங்கமே. அந்த உறவுக்காக அழுதது போதும். இனிமேலாவது தைரியமாக இரு. உன் அம்மா நான் துணையாக இருக்கிறேன் அல்லவா? இனியும் சில உறவுகள் உனக்கு உண்மையாக இருக்கிறார்கள் அல்லவா? அந்த உறவுகளை நினைத்து மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்வில் நிச்சயமாக நல்லது நடக்கும். நீ சந்தோஷமாகவும் புன்னகையுடன் இருக்க வேண்டும்.